பிக் பாஸ் 10 அப்படிங்கிறது காமன் மேன் ஷோவிலிருந்து வர்ற 10 பேர். பிக் பாஸ் வீட்டுக்கு நேரடியாக வர்ற 10 பேர். இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற யுத்தம், இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற போட்டி, இப்படி தான் அந்த பிக் பாஸ் 10 இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முனியம்மா அப்படிங்கிற பேரே பிக் பாஸில் செமைய ஹிட் அடிக்கு அப்படின்னு இந்த சேனலில் நான் முதன்னு வீடியோ போடுறப்பே நான் பேசியிருந்திருப்பேன். அப்போ முனியம்மா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பேரே பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினச்சி நான் பேசியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் முனியம்மானா யார் அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கிறப்ப தான் தெரிஞ்சுது, அவங்க உண்மையாகவே முனியம்மாங்கிறது அவங்க பேர் கிடையாது, அவங்க பேர் பானுமதி அப்படின்னு. இப்போ முனியம்மா அப்படிங்கிற அந்த பேரே பயங்கர ஹிட் அடிக்கும், இந்த பிக் பாஸ் சீசன் 10வே வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் நினச்சது உண்மை. அப்படிங்கிற மாதிரியே தனியாக முனியம்மா அவங்களுக்கே காமன் மேன் ஷோவில் ஒரு ப்ரோமோவும் ஒதுக்கி இருக்காங்க. அதில் அவங்க நடந்து வர்றப்பே தடங்களாக வருது, தடுக்கி விடுது. இப்போ முனியம்மா அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தடங்கள் அப்படிங்கிறது தடுக்கி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. கடின உழைப்பாளி, கஷ்டத்துலேருந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தங்கிட்ட வந்து இருக்கிற திறமைகளை வச்சு, தங்கிட்ட இருக்கிற அந்த திறமையை வச்சு, தன்னுடைய மனசை வச்சு லட்சக்கணக்கான மக்களை வந்து பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் மேன் ஷோவிலேயே, ஏன் பிக் பாஸ் ஷோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா முனியம்மா அக்கா அவங்க தான் வரணும் அப்படின்னு நிறைய கமெண்ட். விஜய் டிவி அந்த ப்ரோமோவிலே வந்து பார்த்திங்கன்னா முனியம்மா அப்படிங்கிற பேர் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இந்த காமன் மேன் ஷோவிலிருந்து ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்து பிக் பாஸ் போட்டிக்குள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு. அந்த ஒருத்தராக இருந்தாலும் அது கண்டிப்பாக முனியம்மா அப்படிங்கிறது உறுதியான விஷயம் அப்படின்னு வைங்க. பிக் பாஸ் 10 வந்து முனியம்மா அவங்கள நம்பி தான் இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒருத்தர் தான் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, ஒரு 5 பேர் வந்து காமன் மேன் ஷோவிலிருந்து தேர்ந்தெடுத்து பிக் பாஸ் போட்டிக்குள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லை 5 பேர்த்துக்கு மேலே ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ காமன் மேன் ஷோவிலிருந்து ஒரு 10 பேர் அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நேரடியாக உள்ளே போகிறவங்க ஒரு 10 பேர் அப்படின்னா, இப்போ இந்த சீசனே வந்து வேறு மாதிரியான ஒரு பிளானாக தானே இருக்கும். இவங்க இந்த 2 குரூப்புக்கும் தான் ஒரு ஃபைட் வரும். இப்போ நம்ம வந்து நிறையா பிக் பாஸில் பார்த்துருந்துருப்போம். சின்ன வீடு பெரிய வீடு, ஸ்மால் பாய்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இது, லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக ஒரு மாதிரி போன உடனே ஒரு மாதிரி பிரித்து அந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டு சீசன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ காமன் மேன் அப்படிங்கிற அந்த ஷோவிலிருந்து வந்த ஒரு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி தனியாக வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 போட்டியாளர்கள் அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் தனியாக பிரித்து வச்சு தான் இந்த பிக் பாஸ் சீசன் 10 இருக்குமோ? அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் மக்களே? யோசிச்சு பாருங்கள். இந்த 10 பேரும் காமன் மேன் ஷோவிலிருந்து வர்றவங்க, சில பேர் இன்ஸ்டாகிராமில் பயங்கர பிரபலமானவங்கன்னு சொல்கிறாங்க. காமன் மேன் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா முனியம்மா அவங்கள மட்டும்தான் சொல்ல முடியும், மற்ற யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, அந்த விஷயமெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த காமன் மேன்லேருந்து வர்றாங்க இல்லைங்களா, அவங்க யாரை வேணாலும் இருக்கட்டும். அவங்க வந்து ஒரு 20 போட்டி, எத்தனை போட்டின்னு தெரியல, ஒரு 20 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும். அத்தனை டாஸ்க்லேயும் வந்து வின் பண்ணி ஜெயிச்சு போராடி அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தோடு வருவாங்க. அவங்க ஆல்ரெடி களத்தில் இருந்து வருவாங்க. இப்போ புதுசாக வர்ற அந்த 10 பேர், நேரடியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற அந்த 10 பேருக்கும் இவங்களுக்கும் போட்டி இருக்கிறப்போ இந்த காமன் மேன்லேருந்து வர்றவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் விளையாண்டு ஒருத்தரோட எப்படி ஃபைட் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். அப்போது புதுசாக வர்ற அந்த 10 பேர்த்துக்கும் நேரடியாக வர்றவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது தானே? ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் மக்களே? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் சொல்லுங்கள். பிக் பாஸ் 10 அப்படிங்கிறது காமன் மேன் ஷோவிலிருந்து வர்ற 10 பேர். பிக் பாஸ் வீட்டுக்கு நேரடியாக வர்ற 10 பேர். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற யுத்தம், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற போட்டி, இப்படி தான் அந்த பிக் பாஸ் 10 இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் வந்து எல்லா யூடியூபரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு சாதாரண, ஏன்னா இந்த விஷயத்த நான் தான் சொல்கிறேன். ஏன்னா காமன் மேன் ஷோவிலிருந்து வர 10 பேரும் பிக் பாஸுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்க போகிற அந்த 10 பேர்த்துக்கும் ஒரு போட்டி மாதிரி தனித்தனியாக வச்சு அப்படி வருங்கிறத நான் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த 10 பேர் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஒருவேளை இப்படி தான் பிக் பாஸ் டீம் கூட முடிவு பண்ணால் அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி இருக்குமா, இல்லை எப்பவும் போல தான் இருக்குமா? ஏன்னா அதுக்கப்புறம் வைல்டு கார்டு வேறு தனியாக வருவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். சரி, ஓகே. இப்போது நிறைய பேர் வந்து முனியம்மா அப்படின்னு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து இந்த பிக் பாஸ்லேயே வந்து டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு வந்து முனியம்மான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பிக் பாஸினுடைய போட்டியாளராக கூட தேர்வு பண்ணல, காமன் மேன் ஷோவில் தான் இருக்காங்க. அதில் வந்து ராஜு வந்து காமன் மேன் ஷோவில் வந்து எத்தனை டாஸ்க்குன்னு தெரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து
நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு கொடுக்குறாரா, இல்லை சில டாஸ்கில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அங்கீகரிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை கொடுக்குறாங்களான்னு தெரியல முனியம்மா உங்களுக்கு. மொத்தத்தில் என்ன கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் இந்த பிக் பாஸ் 10 அப்படிங்கிறது முனியம்மா அவங்கள நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த பேரை கேட்டப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க முனியம்மான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற பேச்சும் நான் சொன்ன மாதிரி முனியம்மா அப்படிங்கிற அந்த பேரே பிக் பாஸ் 10ல் செம்மையாக கலக்க போகுது, அது ஹிட் அடிக்க போகுது, ஹிட் ஆக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்திருப்பேன். அப்போ முனியம்மாங்கிற பேருக்கே அப்படின்னா முனியம்மாவுடைய கேரக்டர் நான் இவ்வளோ இந்த மாதிரி கேரக்டர்னு எனக்கு தெரியாது. இப்போ இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கேரக்டர். உள்ளதை உள்ளபடி டக்குன்னு பேசுவாங்க. இப்போ நடுவராக உட்காந்துருக்காங்க 3 பேர். அந்த இடத்துல போனோடனே நம்மளை வந்து தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். ஐஸ் வைக்கணும்னு நினைப்பாங்க, ஜால்ரா தட்டணும்னு நினைப்பாங்க, போட்டியாளர்களை சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க போகிறாங்க, தடங்கள் ஆகி போகிறாங்க இல்லையா. இப்போ போன உடனே அது ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து முக்கியமான கொஸ்டின், நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சீசனில் நான் ஜூலி மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தன்னுடைய மாமா வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஓவியாவுக்கு வந்து ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் பயங்கர நான் சீசனை பார்க்கல, ஃபஸ்ட்டு சீசன் பார்க்கல. அதை வந்து முக்கியமாக ஓவியாவுக்கு நான் வந்து போட்டியாக வந்திருப்பேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க தைரியமாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவியாவையும் ஆரியும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜு வந்து நான் அப்படின்னு கேட்குறாங்க, உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜட்ஜை பார்த்து, ஒரு நடுவரை பார்த்து உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ தைரியமான விஷயம். தெரிஞ்சதுன்னு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய தில் வேணுங்க, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது வந்து முனியம்மா அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அது வந்து உடச்சி சொல்கிறாங்க, உங்களை எனக்கு தெரியாது. ஏன்னா ராஜு வந்து டைட்டில் வின்னர். எந்த சீசன் 5 எனக்கு சரியாக தெரியல, நான் 6 தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இருந்து என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, ஓவியாவை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஓவியாவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்கிறாங்க, நேர்மையாக உள்ளதை உள்ளபடி பேசுவோன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து முனியம்மாவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசன் 1ல் ஜூலி இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் மாமா அப்படின்னு சொல்கிறப்போ ஓவியாவை வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா ஓவியாவுக்கு போட்டியாக ஓவியாவோட ஃபைட் பண்ணுறதுக்கு இப்போவே தயாராகிற மாதிரி பேசுகிறது ஒரு விஷயம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், பயங்கர புத்திசாலித்தனம் தானே அது. ஒரு பக்கம் யதார்த்தமாக ராஜுவை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறத யதார்த்தமாக தெரியாததுன்னு தைரியமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடுவராக இருக்கிற அந்த ஓவியாவை நான் வந்து போட்டியாக நினச்சி அவங்களோட ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்போ புத்திசாலித்தனமும் அவங்ககிட்ட இருக்குது, வெகுளித்தனமும் அவங்ககிட்ட இருக்குது, தைரியமும் அவங்ககிட்ட இருக்குது. இதை விட என்ன வேணும்? மக்களுடைய ஆதரவும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை விட என்ன வேணும்? டைட்டிலே அவங்க அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம், அந்தளவுக்கு அவங்க தகுதியான ஆள் தான். ஆனால் கொடுத்துருவாங்களான்னா அதெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே வந்து சில அரசியல் மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, எது என்னவோ. ஆனால் இவங்க முனியம்மா அவங்க வந்து டைட்டில் கப்பு வாங்குறாங்களோ இல்லையோ, கப்பெல்லாம் வாங்குறவங்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க, பெருசாக இல்லை. கப்பு வாங்காதவங்க தான் நிறைய பேர் ஹிட் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாப் 5ல் ஒரு டாப் 10லையாவது முனியம்மா வந்தாங்கன்னாவே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் ஆல்ரெடி இருக்கிற பேரை தக்க வச்சுக்குவாங்க, நல்ல ஒரு நிலைமைக்கும் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமன் மேன் ஷோலேருந்து ஒரு 10 பேரும், பிக் பாஸ் போட்டியாளர்லேருந்து ஒரு 10 பேரும், இவங்களை வச்சு பிக் பாஸ் 10 நடந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.